நமஸ்காரம் நேயர்களே. ஒரு சிலருக்கு என்ன நினைக்கிறேன்னா, கிரக ரீதியாக ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பிளானட்லாம் நல்லா இருக்கும். ஆனா பையனுக்கோ இல்ல பொண்ணுக்கோ என்ன நினைக்கிறேன்னா திருமணம் நடக்கவே நடக்காது. என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நியூமராலஜி முறைப்படி என்ன நினைக்கிறேன்னா, வீட்டோட இது சரியில்லாம இருந்திருக்கும். எந்தெந்த மாதிரி எண்கள் இருந்தால் திருமண தடையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 94 அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சரி, 49 இருந்தாலும் சரி, அல்லது 97 இருந்தாலும் சரி, அல்லது 79 இருந்தாலும் சரி, அதே மாதிரி 91 இருந்தாலும் என்ன இந்த திருமண தடையை உருவாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். 984 இருந்தாலும் சரி, அல்லது 894 இருந்தாலும் சரி, அல்லது 489 இருந்தாலும் சரி, அல்லது என்னன்னு கேட்டீங்கன்னா 917 இருந்தாலும் சரி, அல்லது 197 இருந்தாலும் சரி, அல்லது 719 இருந்தால் கூட கண்டிப்பாக இவர்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த திருமண தடையை ஏற்படுத்தும். இப்படி இந்த எண்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா நியூமராலஜி முறைப்படி நிறைய ஒரு மேஜர் ரோல்ல இருக்குங்கிறது நம்ம ரிசர்ச்ல நிறைய பார்த்துட்டே இருக்கோம். நீங்க உங்களோட செல் நம்பரா இருந்தாலும் சரி, அல்லது வீட்டு நம்பரா இருந்தாலும் சரி, வண்டியோட எண்ணா இருந்தாலும் சரி, இது மாதிரி அமைப்புகள் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண காலகட்டத்தில் இவர்களுக்கு யோகம் ஏற்படும், கூடவே திருமண பந்தம் உருவாகும் அப்படிங்கிறது உண்மை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராகு கேதுவால் சில தோஷங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. அல்லது எந்தெந்த ராசியில் பிறந்தவர்கள் 4ஆம் நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி, 7ஆம் நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி, அல்லது 13ஆம் நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி, அல்லது 22ல பிறந்திருந்தாலும் சரி, 25ல பிறந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கெமிக்கல் காம்போசிஷன் உடம்புல வீக் ஆகும் கணக்கு இருக்கு. இப்ப உதாரணமாக ஒரு தனுசு ராசியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் என்ன நினைக்கிறேன்னா இவர்களுக்கு அந்த சிலிக்காவோட காம்பினேஷன், அதே மாதிரி சல்பேட்டோட காம்பினேஷன் கொஞ்சம் இன்சபிஷியண்டா இருக்கும். அந்த நேரத்தில் என்னென்ன மாதிரி வியாதிகள் வரும்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு ரத்த சோகை சம்பந்தமாக ஏற்படும். அது மட்டும் இல்லாம எலும்பு அப்பப்ப கொஞ்சம் பிரேக் ஆயிரும், தலையில கொஞ்சம் வழுக்கை விழுகும். இவர்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே இந்த கோதுமை, பார்லி,